ஹைடா, இப்போ ஒன் ஷாட் சிக்குக்கு. ஓகே, ஸ்ட்ரீட்டை வீடுக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் தான் காலேஜ்குள்ளே இருந்தா ஒரு ஹாப்பியா அப்படி வெளியே வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் பாரு உன் ஆள் தானே அது அப்படி சொல்ல நீங்களும் வெளியே பார்க்குறீங்க. காலேஜ் கேட் கிட்ட காருக்கு முன்னாடி ஜிம்மன் நின்றுருக்கான். ஒரு ஸ்மைலோட. ஆமாம், என்ன அதிசயமாக இருக்கு, எங்கே வந்திருக்கான்? அதிசயமாக இருக்கா? இப்போல்லாம் நான் அடிக்கடிக்கு உங்கள் ஆள் அந்த கேட் கிட்ட தாண்டி பார்க்குறேன். நீங்கள் அவளை திரும்பி பார்த்தா உண்மையாவா? ஒருவேளை என்ன பக்கம் வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட ஓடுறீங்க. ஜெமன் ஸ்மோக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி ஒரு 2-3 கார்ட்ஸு. இப்போ ஜெமன் அவளை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லை சார், அவங்களே வராங்க அப்படின்னு அந்த கார்ட்ஸ் கை காட்ட ஜெமனும் திருப்பி பார்க்குறான். சரி, ஓகே, தூக்கிட்டு வந்தோம், காரில் போடுங்க அப்படி சொல்லிட்டு அவன் டிரைவர் சீட் போகிறான். இந்த செகண்ட் அவனுங்க ஸ்ட்ரீட்டாக ஒரு பொண்ணை தூக்கி காரில் போட்டு டோரை லவ் பண்ணுறானுங்க. நீங்கள் ஒரு ஓரமாக பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன இவனுங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ எனக்காக வரலையா? நான் கூட நினச்சேன் எனக்காக வந்திருக்கேன்னு. சிம்மன் துப்பார இரு அப்படின்னு வேக வேகமாக சிம்மன்கிட்ட வரீங்க. அவன் கார் எடுத்துட்டு நீங்கள் வரதுக்குள்ள அங்கிருந்து கிளம்புறான். உனக்கு இருக்குடா, உனக்கு நீ கடைசி வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டல. நீ இப்போவே வர இரு அப்படின்னு நீங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சி ஜெமன் கார் பின்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜெமன் கார் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்டா அவன் வீட்டில் அந்த கேட் ஜெமன் காரை பார்த்து உடனே ஓப்பன் ஆகுது. ஜெமன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். கார் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கி பேக்கில் வந்து ஒரு பொண்ணை தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அவளுடைய அந்த கையில் இருக்க நாட்டு புளிச்சி இழுத்துட்டே வரா. அவள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கா. ஜெமன் கடுப்பில் அவளை தர 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 இழுத்துட்டு வந்து ஒரு ரூமில் போட்டு என்னடி நுஷி நுஷின்னு கத்திட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணை காட்ட அவளும் கப்பு சுப்புன்னு அமைதியாயிட்டா. ஜெமனை பார்த்தா, ஜெமன் இப்படியா இருக்க, ஒரு சவுண்டு கூட உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. சார் சார் ப்ளீஸ் என்னை விட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்க. அவன் அவங்க கையில் இருக்க நாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுறேன்னு தானே சொன்னீங்க. அவன் கண்டுக்காம எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அமைதியாக இருந்தான்னா இப்படியே விட்டு போவேன். ஏதாவது ஏடா குடும்பம் பொண்ணுன்னு வச்சுக்கியா, ஓகே, உன் கையை காலை வாயிலேருந்து எல்லாத்தையும் கட்டி போட்டு போவேன். என்ன பண்ண போற? அமைதியாக இருக்கு சார். தட்ஸ் குட். அவன் வெளில போகிறான், நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது வெளில இருந்து ஒரு சின்ன சவுண்டு. ஜெமன் வெளில எட்டி பார்த்தா நீங்கள் தான் வெளிலேருந்து கத்திட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? ஜெமனோட பொண்டாட்டி போகிறேன். மேம், சார் உங்களை பார்த்தாலே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் பார்த்தா உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஜெமன் உனக்கு இருக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுத்து இப்போவே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன் இரு அப்படின்னு நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன், என்னடி அண்ணா எங்கே இருக்க, உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பேசுகிறேன்? சரி சொல்லுறியா, என்ன வேணும்? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், உங்கள் கார்ட்ஸுங்க என்னை விட மாட்டேன்றாங்க. ஜெமன் இருக்கானா? அந்த பொறுக்கி உள்ளதான் இருக்கான். சரி, மொபைலை ஸ்பீக்கரில் போட்டு அதை கார்ட்ஸ் கிட்ட கொடு. நீங்களும் ஸ்பீக்கரில் போட்டு அவன்கிட்ட நீட்ட அந்த கார்ட்ஸ் கிட்ட நீங்களும் மொபைல் கொடுக்க ஜேகே அவளை உள்ள அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறான். பிகாஸ் அவங்க பிரதர் தான் ஜேகே, அவனுக்கு தான் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஜேகே சொன்ன அடுத்த செகண்ட் ஓகே சார் நான் அனுப்புகிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க கேட்டை ஓப்பன் பண்ண நீங்கள் அந்த கேட்டை எட்டு மிதிச்சு அவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்க. அப்பெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேங்க. ஒரு நாள் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் முறைச்சிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அங்கே ஜெமன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு நீ பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கல.
நீ என்னங்க பண்ற? என்னங்க பண்றனா? அப்போ வேணும்ட்டு தான் இதெல்லாம் பண்ற நீ. ரயா, வெளில போ. ஹா, நான் வெளில போகணுமா? அப்போ நீ தான் காட்சி கேட்டலாம், நான் வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன், அப்படிதானே? அப்படின்னு நீ அவன்கிட்ட கேட்க அவன் பல்ல கடிச்சிட்டே, ஏ காட்ஸ், யார் இவளை உள்ள விட்டுதோ அப்படி கத்த எல்லாரும் அங்கிருந்து வரானுங்க. மறுபடியும் இங்க தான் போற, எதுக்கு போ பண்ற நீ அப்படின்னு நீங்க ஜிம்மனை பார்த்து கத்த அவன் காட்ஸ்லாம் ஓடி வரானுங்க. அவங்கள பார்த்தா, யார் இவளை உள்ள விட்டதோ? நாங்க தான் சார், நான் தான் சொல்லியிருக்கேன்ல வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு. அப்படி சொல்ல, இல்லை சார், ஜேகே சார் சொன்னாரு. ஜேகேவா? மேடம் கால் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே சொல்ல ஜெம உங்களை பார்க்குறான். அதான் சார் நாங்கள் உள்ள விட்டோம் மேடம். சரி போங்க. அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, வெளில போறியா? முடியாது. வெளில போடி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உங்க ஷோல்டர் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி தள்ளி விடுற மாதிரி பண்ணும் போது நீங்க கடுப்புல அவங்க கையை தட்டி விட்டுட்டு, என்ன பண்ற நீ? எங்க என்ன பண்ற? உன்னை நான் வெளில போ சொன்னேன். வெளில போகணுமா? போக முடியாதோ, நீ சொன்னாலே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி வெளியே தண்ணி இழுத்துட்டு வர, கையை விடு கையை விடு அப்படின்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு, சரி நான் போறேன் அப்படி சொல்ல, சரி கிளம்பு, எனக்கு ஒரு பதில் சொல்லு. என்ன எப்பவுமே கேட்குற மாதிரி, நான் உன்னை லவ் பண்றேன்னா இல்லையான்னு கேட்குறேன். தன்னடி ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கான், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இங்கிட்டு கிளம்பு. இதுதான் நீ டெய்லி சொல்ற, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இதை நான் இப்போதைக்கு கேட்க போறதே கிடையாது. நான் கேட்க வந்தது வேற. இதை மட்டும் சொன்னு வச்சுக்கேன், நான் எங்க இருந்து போயிடுவேன். அவன் உங்களே பாக்குறான். என் காலேஜ்ல இருந்து யாரை கூட்டு வந்த? எங்க இருந்து கிளம்புறியே இல்லையா? யாரை கூட்டு வந்து சொல்ல. அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க இருந்து வெளியே போறியே இல்லையா? இங்க தானே கூட்டு வந்த, உள்ளதான் இருப்பான். ஒரு நிமிஷம், ஏய் இங்க பாரு, எங்கடி இருக்க அப்படின்னு நீங்க ஒரு ரூமா தேடுறீங்க. அவன் பின்னாடி வந்த, ரயா ரயா என்ன பண்ற ரயா? ஏய் கடுக்கவே மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கான். டோர் ஓபன் பண்ணா, ரித்தே நீ எங்க பண்ற? இங்க நீங்க பெட்ல இருந்து எழுந்து நிக்கிறீங்க. ரயா திரும்பி பார்த்தா, இவளை எதுக்கு நான் கூட்டு வந்த அப்படின்னு அவன்கிட்ட பேச, அவன் அகைன் வந்த டோர் லாக் பண்ற. நீங்க தான் கிளம்ப போறியா இல்லையா? நீ இவள்தான் நீ டெய்லி கூட்டு வரியா? எதுக்கு கூட்டு வர? இங்க பாரு, எனக்கு பிடிக்காதுன்னா அப்போ இவள் பிடிச்சிருக்கான். உங்க கண்ணே கலங்குது. அவன் டாஷ் மாதிரி திங்க் பண்ணாதான், இங்க கிளம்பு. ஓ இருக்கான்னு சொல்லிட்டு தான் எனக்கு கிளம்பு சொல்றியா நீ? ஆமா நீ கிளம்பு. என் ஃபீலிங்ஸும் உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? ஓ கோட், எதுக்கு தாண்டி உன்னை வெளில விட வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமா நான் வந்து இதெல்லாம் பார்த்துருவேன்ல அப்படியே சொல்ல, ஆமா வெளில போ. என்னை ஏன் பிடிக்கல? வெளில போடி. என்னை ஏன் பிடிக்கல சொல்ல போற? கடுப்புல முறைக்கிறான். நீங்க அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்க மேல எல்லாம் கை வைக்காம அப்படி நிற்கிறான். அவனை டைட்டா பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையும் சுத்தி சுத்தி வர, பட் நீ என்ன அவாய்ட் பண்ற. ஆனா ஒன்று சொல்றேன் அப்படின்னு அவனை பாக்குறீங்க. என்னைக்குமே நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நைட்ல கிளப்பு ட்ரிங்க்ஸு ஒண்ணுங்கன்னு சுத்துறீங்க, நீயும் என் அண்ணனும். அந்த மாதிரி தான் எவ்வளோ கூட்டு வந்து வச்சிருக்கியா? அசிங்கமா பேசாத. அது எப்படி நீங்க பண்றது அசிங்கமா தெரியல? நான் அதை சொன்ன போது அசிங்கமா இருக்கு அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அவன் அவங்க கையெல்லாம் எடுத்துக்கிட்டு, கிளம்புங்கிறதா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கிறது போடின்னு அல்ல விட்டமன். அவன் உங்களை பிடிச்சி தள்ளுறா. இப்போ எனக்கு எப்படி திரும்ப ஃபீல் ஆகுது? அப்படியே உன்னை போட்டு பட்டு பட்டு அடிக்கணும்னு தோணுது. அவ்வளோ கோவம் வருது. எனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட்டு வந்து வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள. ஏய் கிளம்புடி, தேவையில்லாம நீயே கற்பனை பண்ணிட்டு. ப்ளீஸ் தமன், பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பொண்ணை தப்பாலாம் நான் கூட்டு வரல, அந்த எண்ணமும் எனக்கு இல்லை. எனக்கு அந்த வேலை போ. நீ அவனை பார்த்து உன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒன்று நம்புறேன். கிளம்புடி. மனசே இல்லாமல் அங்கேருந்து வெளில போறீங்க. இதை ஜேகேவ இவனை என்னத்தான் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அவன் ஒரு ட்ரிங்கை ஓப்பன் பண்ணி ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு குடிச்சிட்டே பெட்டில் போய் படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஜேகோட காரு அந்த வீட்டுக்குள்ளே வருது. ஜேகே காரை பார்த்த உடனே அந்த கேட்லாம் ஓப்பன் ஆகுது. அவன் ஸ்டாப் பண்ணி
விண்டோ லைட்டை ஓப்பன் பண்ணி ரயா வந்தாளா? ஆமாம் சார், நீங்கள் உள்ளே அனுப்ப சொன்னீங்க, அனுப்பிவிட்டேன் மேம். ஓகே, ரயா வீட்டில் இருக்காளா இல்லை கிளம்பிட்டாளா? போயிட்டாங்க சார். சரி, அப்படியே சொல்லிட்டு அவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே வரான். ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். லாக் பண்ணிட்டு அவன் அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. சிக்கி உள்ளே வரான். அவனை பார்த்து 10 செகண்ட் எழுந்து நிற்கிறீங்க. அவன் டையை ரிமூவ் பண்ணிட்டு டோரு லாக் பண்ணிட்டு உள்ளே வரான். சார், இப்போ எதுக்கு சார் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இது கால் பண்ண எதுக்கு எடுக்கல? அது அது வந்து சார், எதுக்கு கால் பண்ணா எடுக்கலான்னு கேட்டா. நீங்கள் முழிச்சிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே கூட்டு ரிமூவ் பண்ணி போட்டேன். மொபைல் ஏதாவது ரிப்பேராக இருக்கா? வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? ஓகே, அப்புறம் எதுக்கு கால் பண்ணா எடுக்கல? சார், எதுக்குடி கால் பண்ணா எடுக்கல? அதுக்கப்புறம் விட்டு வந்தேன்னு சொன்னீங்க. இது போல நீ பேசாதன்னு சொன்னா. இங்க வா. உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட இருக்கிறான். பயத்தோடு அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. சார் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க அவன் லைட்டாக பென் பண்ணி உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். அதான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை கிஸ் பண்ணுறான். உங்கள் லிப்ஸ்லாம் கடிச்சு ஒரு மாதிரி டைட்டாக கண்ணு முடிக்கிறீங்க. அவனோட கையை உங்கள் ஹிப்பில் வருது. டைட்டாக அப்படி பிடிக்கிறான். எதுக்கு கால் பண்ண எடுக்கல? படிச்சுட்டுங்க சார். அதான் ஞாபகம் வந்ததா? உன்னை நைட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டான். இந்த வயசு தாண்டி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் நேற்றுக்கு அப்படின்னு உங்கள் ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டீங்க. மார்னிங்கே உன் ஞாபகம் வந்ததா? நானே வந்திருப்பேன், பட் சின்ன ஒரு ஒர்க் வந்ததா வெளில போயிட்டேன். சார், எனக்கு எக்ஸாம் இருக்குது சார். அதான் ஜமன உன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வர சொன்னேன். நல்லா பண்ணியா அப்படின்னு உங்கள் ஹிப்லேருந்துலாம் கையெடுத்துட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் குனிஞ்சிட்டே தலையாட்டுங்க. கொஞ்ச நேரம் உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க, ஒரு பயத்தோட. அப்படி நீங்கள் அவனை பார்க்க லைட்டாக பெயின் பண்ணி உங்கள் இட்ஸை லைட்டாக அப்படி பைட் பண்ணிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே வந்துட்டுருக்கு. பயத்தில் நடுங்கிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. எதுவுமே சொல்ல முடியல உங்களுக்கு அவங்கிட்ட. சார், என்னை விட்டுருந்தேன்னா சார் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் அவனை கேட்க கோவத்தில் பல்லெல்லாம் கடிக்கிறான். அவ்வளோதான், அமைதியாகிடுறீங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. சார் அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. கொஞ்சம் ஆஷா மூவ் பண்ணுறான். நீங்கள் கொடுக்குற இந்த சவுண்ட் தான் அவனை டெம்ட் ஆக்குது. அந்த சவுண்டுக்காகவே அவன் ரொம்ப ரகதாக மூவ் பண்ணுறான். உங்கள் காலெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து. இது வேணாம் சார். சார், அமைதியாரு. கொஞ்ச நேரம் இது நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கும். அப்படி சவுண்டு கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தெரியுது நீங்கள் பெயினில் முணுங்குறீங்கன்னு. பட் சாருக்கு அது வேறு மாதிரி தெரியுது. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு பில்லோலாம் ஹோல்ட் பண்ணி டைட்டை பிடிச்சி கடிச்சிட்டு அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க பெயினை. அவன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி தான் டைமே போகுது. கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு அது 1 day தாண்டி மிஸ் ஆச்சு. அதுக்குள்ளே உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் பார். நீங்கள் தேம்பிக்கிட்டே இருக்கீங்க. அல்லாத இது கல்லுற ரொம்ப வலிக்குதா என்ன? சார், இதுக்கப்புறம் என்னை கூப்பிட மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு எதுக்கு சார் என்னை கூப்பிட்டு வந்தீங்க? நான் என்ன கேட்டிருந்தா நீ என்னடி கேட்குற அப்படி சொல்லிட்டு
எழுது உங்களை பார்த்து. உனக்கு பிடிச்சதா? நீங்கள் அவனே பார்க்குறீங்க, அவன் பிடிக்கலான்னு சொல்ல. உனக்கு பிடிக்கிற மாதிரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறான். அகெயின் இன்சல்ட் பண்ணுறான். டைம் போதும், அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுறான். நீங்கள் அலறத பார்க்குறான். துடிக்கிறீங்கன்னு தெரியுதா? எல்லாமே தெரிஞ்சாலும் ஏன் தெரியல உங்ககிட்ட இது ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கான். பிகாஸ் உங்ககிட்ட இது ஒரு அப்சஷன் மாதிரி அடிக்ட் ஆகிட்டான். அவ்வளோதான். உங்ககிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஒரு கஃபேயில் பார்த்துருப்பான். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு சாருக்கு. அவ்வளோதான். அன்னிலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. விடவே மாட்டான். உங்களை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வர சொல்லிடுவான். பிகாஸ் நீங்கள் இல்லாமல் தலைவரால் ஒரு நாள் கூட நார்மலாக போகாத. உங்களை அவனுக்கு பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்கிறான். உங்களை கேர் பண்ணுறான். பட் நீங்கள் நொயின்னு விட்டுருங்க அப்படி சொல்கிறது மட்டும்தான் சாருக்கு டென்ஷன் ஆகும். எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களை ஹக் பண்ண மாதிரி உங்கள் மேலே படுக்க, இதுக்கப்புறம் என்ன கூப்பிட மாட்டீங்கல்ல? டென்ஷன் ஆகுது. என்ன விட்டுருவீங்கல்ல அப்படி நீங்கள் அவன்கிட்ட கேட்க, விட்டார ரிமூவ் பண்ணுறான். இதான் சொன்னீங்க, பட் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க விட்டுறன்னு சொன்னதா. இப்போ இந்த டைம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. அவ்வளோதான். உங்கள் மேலே இருந்து எழுந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டான். உங்கள் பாடிலாம் அவ்வளோ பெயினாக இருக்கு. டர்ன் பண்ணி கீழே இருக்க உங்கள் ட்ரெஸ்லாம் கலெக்ட் பண்ணி மெதுவாக எடுத்து போட்டு விட்டால் போதும் அப்படி தான் இருக்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர உங்களுக்கு ரெடியாக கார் வெயிட் பண்ணுத. நீங்கள் அந்த காரையும் கிராஸ் பண்ணி போக, மேம் சார் உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட சொன்னாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் ஸ்டொமக்கர் அப்பான்ட்டு எங்களால் நடக்கவே முடியல. நீங்கள் போகலான்னு வர உங்கள் முன்னாடி ஒரு கார்ட்ஸ் வந்தேன்ட்டு உங்களை கூப்பிட்டு போய் விடணும்னு ஆர்டர் மேம். அவ்வளோதான். காரில் போய் ஏறுறீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் இறங்கி நடத்து போகிறீங்க. உங்கள் வீடு அவ்வளோ பெருசாக இருக்கு. உள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிட்டு டோருக்கிட்டே உட்காந்து அழுவுறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன்னா, உங்ககிட்ட நான் அதெல்லாம் கேட்டேன்னா, இவ்வளோ பெரிய வீடு, காரு, நான் படிக்கிற காலேஜ், இதுவும் என் நம்பர் 1 காலேஜ், நான் சாப்பிட்ற ஃபுட்டு, இந்த ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி கால் எடுத்து போல் பண்ணிட்டு அப்படி அழுவுறீங்க. உங்களுக்குன்னு யாரும் கிடையாதா? நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படி தான் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. சிக்கி உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி லக்ஸுரியாக இருக்கீங்க. என்னதான் அவன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாலும் ஏன் தெரியல ஜிக்கி உங்களுக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குதான். உங்களுக்கு என்ன வேணும் கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்துருவான். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறான், உங்களை கூட்டு போகிறது கூட்டு வருது எல்லாமே அவன் தான். அவன் இல்லைனா அவனோட கார்ட்ஸா இல்லைன்னா ஜமான் அந்த மாதிரி வருவாங்க. இன்றைக்குமே அப்படி தான் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி படுத்த ஃப்ளோர்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கே ஸ்ரேயா தான் அவ்வளோ ஒரு வீட்டில் இருக்கா. அவ்வளோ பெருசாக இருக்கா அந்த வீடு. அவ்வளோ படுத்து அழுதுட்ருக்கா. என்னை நீ புரிச்சிக்கவே மாட்டேன்ல, ஏன் இப்படி பண்ணுறேன்? ஒரு வாட்டியும் நீக்குள்ள போகும்போதும் யார் கூடாது க்ளோஸாக இருக்கும் போதும் என்னால் அதை பார்க்க முடியல ஜம்மன். என்னை ஏன் இப்படி புரிச்சிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு நீங்கள் படுத்து அழுதுட்ருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு கூட்டு வந்த, என்னால் எதுவுமே பண்ண முடியல. செம்ம காண்டா இருக்கு. அவன் முன்னாடி இருக்க திங்ஸை எட்டி ஒடிக்கிறா. இவ்வளோ பெரிய வீடு நான் கேட்டேனா, அண்ணன் ஒருத்தர் இருக்கான், எதுக்குமே யூஸே கிடையாது. என்ன கேட்குறோம் என்ன பண்ணுறோம் அவன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஜம்மனை பற்றி திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு உங்கள் முன்னாடி ஒரு பொண்ணை காலேஜ்லேருந்து எழுத்துட்டு போயிட்டான். அது மட்டும்தான் ஓடுது. அப்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு போனானா, ஒருவேளை அந்த ஜிம்மன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ரித்தி தானே அது, ரித்தி அவளை தான் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கான் பொறுக்கி அப்படின்னு தேம்பி அழுறீங்க. நெக்ஸ்ட் டே ஸ்ட்ரிக்டாக எழுந்த கிளம்பி ஜேகே ஜெமன் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே போகிறா. இப்போவும் அவளை காட்ஸ் உள்ளவே விட மாட்டேன்றாங்க. நீங்கள் வெளில இருந்த ஜேகே டி அண்ணா என்னடா பண்ணுற அப்படின்னு வீட்டு வெளிலேருந்தே கத்த
ஜேகே வந்து எட்டி பார்க்கறான். உள்ள விடுடா, ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டுதான் என்னால உள்ள வர முடியுமா அப்படி சொல்ல ஜேகே உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உள்ள விடுறானுங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீங்க ஜேகே கிட்ட வந்து வாழ்னு கத்திட்டு இருக்கீங்க. ஏய் காலையில இங்க என்ன பண்ற? ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை பார்க்கணும், அதெல்லாம் தெரியாதுல்ல உனக்கு? காலேஜுக்கு போனியா இல்லையா? காலேஜுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் படிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க கத்திட்டு இருக்க. ஜெமன் என்னடா இது சத்தம் அப்படிங்கிற மாதிரி அவன் ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளில வரான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு எதுவும் கண்டுக்கல. கிராஸ் பண்ணி போக எவ்வளவு கூலா இருக்கான் பாத்தியா? நம்ம தான் வீட்டுல இருந்து டென்ஷனா தூக்கம் கூட வராம தவிச்சிட்டு இருக்கோம். நல்லா 6 மணி தூங்கி எழுதிட்டு வந்துட்டேன் போல அப்படிங்கிற மாதிரி போற ஜெமனை திரும்பி பாக்குறீங்க. ஜேகே மண்டியில ஒரு குட்டி இங்க என்ன பண்ற, காலேஜ் போலியான்னு கேட்டேன். போகணும். நீ எங்க வெளியே போகலையா? ரெடி ஆயிட்டா, கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட போக உங்க கண்ணு ஜெமன் மேல போகுது. ஜெமன் மார்னிங் கூட பார்க்காம ட்ரிங்க் பாட்டில் ஓபன் பண்ணி கிளாஸ்ல ஃபில் பண்ணிருக்கான். மார்னிங்கே குடிக்கிறான். இவன் அப்படி திங்க் பண்ணும்போது நீங்க யாரோ ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்தால, அந்த பொண்ணு எந்த ரூமுக்கு போனா? இந்த ரூம் அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த ரூம் போக ஜேகே திரும்பி உங்களை பாக்குறான். என்னடி பண்ற? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு நீங்க உள்ள போறீங்க. ஜெமன் திரும்பி பாக்குறான். ஏய் ரேயா, என்னன்னா ஏன் அங்க போறேன்னு கேட்டேன். இப்ப என்ன சொல்லிட்டு தான் போகணும், வீட்டுக்குள்ள வருதும் சொல்லிட்டு தான் வரணும், ரூமுக்குள்ள போகும்போது சொல்லிட்டு தான் போகணும் அப்படித்தானே? ஜேகே சைலண்ட் ஆயிட்டான். பட் ஜெமன் ட்ரிங்க் பண்ணிட்டே பார்த்துட்டே இருக்கான். ஜெமனுக்கு தெரியுதா ஏன் அவ அந்த ரூம்குள்ள போறான்னு. ஸோ ரொம்ப கூலா அவன் சைலண்டா பார்த்துட்டு இருக்கான். நீங்க ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. யாருமே இல்ல. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்க திரும்பி ஜெமனை பார்த்து அவ்வளவுதான் உங்க வேலை முடிச்சவனே அனுப்பி விட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி ஜெமனை பாக்குறீங்க. அவன் ட்ரிங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த கப்பை அங்க மேல வச்சுட்டு அங்கிருந்து போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். நீங்க திரும்பி ஜேகேவை பார்க்க ஜேகே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்க பைத்தியம் முடிச்சுக்கிச்ச தள்ளிடி அப்படின்னு ரூம்குள்ள போய் டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்க வேகமா ஜெமன் பின்னாடி ஓடி வரீங்க. அவன் ரூம்குள்ள போறான். அவன் பின்னாடியும் ரூம்குள்ள போறீங்க. நல்ல ஜெமன் அவன் திரும்பி உங்களை பார்த்து அறிவில்லையா உனக்கு? ஏன் ரூமுக்குள்ள எப்படி வந்த? எதுக்கு வந்தேன்னு ஏன் இப்படி பண்றீங்க? ஏய் ஜேகே இருக்கான், வெளில போ. முடியாது. வெளில போடி. முடியாது. பாரு என்கிட்ட அடி வாங்காதா. அந்த பொண்ணு எங்க? காண்டா இருக்கு, முறைக்கிறான். நைட்டு அந்த பொண்ணு கூட தான் இருந்தியா? அரைஞ்சிரு வண்டி உன்ன. அந்த பொண்ணு என்ன பண்ணு? அந்த பொண்ணு வெளில போறியா இல்லையா? எனக்கு ஆன்சர் பண்ணு ஜெமன். ஓடி வெளில. ஜெமன் ரொம்ப உங்களை ஹர்ட் பண்றான். அவங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கண்ணில் தண்ணி. அத்தோடு நீங்க அவனை பாக்குறீங்க. ஏன் என்ன லேஸ்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? எல்லாவும் உனக்கு புரியாத ஜெமன். எப்படி பண்ற என்ன அப்படின்னு நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் இந்த ட்ராமாலாம் வெளில எங்கன்னா போய் பண்ணா என்கிட்டலாம் ஒர்க் ஆகாதோ, வெளில போ. ட்ராமா பண்றேன்னா ஐ லவ் யூ ஜெமன். கொடுப்பு எத்துறாளே, ஏய் போடி வெளில அப்படின்னு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த வீட்டில் இருந்தோம் வெளில வந்து காலேஜ் போறீங்க. ஜெமன் ஏன் உங்களை பிடிச்சிக்க மாட்டேன்றான், ஏன் நம்மள அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஓடுது. நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜில் இருக்கீங்க. ரித்தி எந்த டிபார்ட்மெண்ட் அப்படி திங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரித்தி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. ரித்தி ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ரித்தியை பார்க்குறீங்க. நீங்கள் ரித்தியை பார்க்க அவள் உங்களை பார்க்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ரித்திக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு சின்ன ஷாக்கு. பிகாஸ் ஜேகே வீட்டில் நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கும் போது பார்த்துட்ருப்பா இல்லையா? நீங்கள் திருட்டு முழிக்க ரயா உங்ககிட்ட வரா. அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அமைதியாக ரித்தியை பார்க்குறீங்க. ரித்தி எப்படி சொல்கிறது என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டா, ஜேகே உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு என்ன மீனிங் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ரேயாவை பார்க்க ரேயா உன்கிட்ட தானே கேட்குறேன் ரித்தி, நீ எதுக்கு அங்கே இருந்தா? ரித்தி திருட்டு முழிக்கிறா. ரேயாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெமன் கூட க்ளோஸாக இருந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோவம். ரித்தி பொறுத்த வரைக்கும் இவங்க ஜேகேவை கேட்குறாங்க போல அப்படிதான் இருக்கு. நீங்கள் அமைதியா அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய கொஸ்டின் பண்ணுறா. அமைதியாக இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. குனிஞ்சிட்டே ரேயாவை பார்க்கவே இல்லை. அமைதியாக நிற்கிறீங்க. நான் யாரு தெரியுமா?
அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அசிங்கமால உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க கூட போய் ஸ்டே பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. பிகாஸ் நீங்கள் ரெஸ்ட் ரூம்ல இருந்து பைட் மார்க்லாம் கவர் பண்ணிருக்கீங்க. ஜிகே கொடுத்தது இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்கள் கழுத்தில் கை வைக்கிறா. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எடுத்து விட்டுக்கிறீங்க. தெரியும், உன்னை நான் பார்த்துருக்கேன், ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தானே. உனக்கு எப்படி எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சதோ? இப்போ தான் தெரியுதா எப்படி நீ இவ்வளோ பெரிய காலேஜில் வந்த, டெய்லி எப்படி காரில் போகிற, காரில் வர, இதோ நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, வச்சிருக்கேன் மேக்கப் ஐட்டம் கூட எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுதா. உங்கள் கண்ணே கலங்குது. ரிட்டன் எதுவுமே பேசல. அமைதியா தலை குனிஞ்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க. இன்னொரு வாட்டினா உன்னை அவன் கூட பார்க்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு ரயா அங்கேருந்து போகிறா. அவ்வளோதான், உடஞ்சிட்டிங்க. உங்கள் பாடிலாம் கவர் பண்ணிட்டு பொறுமையாக அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த காலேஜுக்கு வந்துட்டீங்க. இங்கே ரயாவால் நிம்மதியாக இருக்கவே முடியல. உங்கள் நெக்கில் இருந்து அந்த ஒயிட் மார்க்கு ரொம்ப ஹெவியாக, அந்த ஒயிட் மார்க்லாம் பார்த்ததுலேருந்து நார்மலாகவே இருக்க முடியல. அழுறா தேம்பி கிளாஸ்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. சேம் ரித்தியும் அதே போல தான் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அந்த காலேஜ் அப்படி முடியுது. வழக்கம் போல் காலேஜ் வெளியே ஜிம்மன் இருக்கான். ரயா வெளில வரா. ஜிம்மன் நிற்கிறத பார்க்குறா. ஜிம்மனுக்கு முன்னாடி நீங்கள் நின்றுருக்கீங்க. சார் என்னை விட்டுருங்க சார், சார் இதுக்கப்புறம் நான் வரல சார், சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் ஜிம்மன்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கீங்க. எப்போ போல தான் தூங்கி உங்களை காருக்குள்ளே போட்டு நெக்ஸ்ட் வீட்டில் இந்த வாட்டி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் எப்போ போல் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி விடும்போது சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ஜிம்மன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் சைலண்டாயிரு, உன்ட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா, அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன்னை நான் விடுவேன், இல்லைன்னு வச்சுக்கேன் கையை கல்லாம் கட்டி போட்டுருவேன் அப்படி சொல்ல. இப்போவும் நீங்கள் சைலண்டாக இருக்க மாட்டேன்றீங்க, கத்திட்டே இருக்கீங்க, அட்டம் பிடிக்கிறீங்க. பிகாஸ் ஜிகேக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் சகிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இது தெரிஞ்சதுலேருந்து அவ்வளோதான், என்னமோ தெரியல, அவங்களால இருக்க முடியல. ஜிம்மன் சைலண்ட்டாக இருக்கியோ இல்லை கையெல்லாம் கட்டி போட்டுமா? அதெல்லாம் என்னால் முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்குமே இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்கன்னு ஜிம்மனுக்கு தெரியல. அடிச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு கையை எடுத்துடுறான். பட் ஜேகேக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்க கூடாதுன்னு பார்க்குறேன், சைலண்டாக இரு அப்படின்னு ரூம்குள்ளே வெளில போகிறான். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. டக்குன்னு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். நீங்கள் டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் அந்த ரூம்லேருந்து வெளில போக வெளியவே ரயா நிற்கிறா. மறுபடியுமா ஜிகே சொல்லி உள்ள வந்தியா, சரி வெளில போ அப்படி சொல்ல நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஃபோனை தானே சொல்லிட்டுருக்கேன், வெளியே போ, டென்ஷன் பண்ணாத அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல அவன் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போகிறான். ஜிம்மன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டுக்கவே இல்லை, அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். அவன் பின்னாடி போயிட்டு உனக்கு என்ன குடிச்சா ஏதாவது ஒரு கேர்ள் வேணும் அவ்வளோ தானே, இதுக்கப்புறம் உன் கூட நான் இருக்கேன். உங்களை பார்க்குறான். இங்கே பாரு, என்னால் உன்னை அந்த ரித்தி கூட விட்டுலாம் என்னால் பார்க்க முடியாது. நீ அவளை டெஸ்ட் பண்ணுறதுலாம் என்னால் இப்படிலாம் ஒன்றும்லாம் அரைஞ்சிருவேன். அடிக்க தானே போகிற, அடிச்சுக்கோ, நீ தானே. ரயா எங்கத்து கிளம்பு. ஏன் ஜிம்மன் என்ன உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? என்ன பண்ணா என்ன உனக்கு பிடிக்கும்? நீ என்ன பண்ணாலுமே உன்னை எனக்கு பிடிக்காது, புரியுதா? எங்கத்த முதல்ல வெளில போ. முடியாது, ரித்தி எதுக்கு கூட்டு வந்திருக்க அதை சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, முதல்ல இங்கிறது வெளியே போ. நீ சொன்னா மட்டும்தான் இங்கிறது போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். காண்டிராலே பின்னிடுவான், உனக்கு வரையது எங்கிறது வெளில போ அப்படின்னு நீங்கள் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஜிம்மன் உங்கள் கை பிடிச்ச வெளியே எழுதுற வந்து டோரை க்ளோஸ் பண்ணலான்னு வர, டக்குன்னு அந்த டோரை பிடிச்சிட்டு ஏன் என்னை பார்த்தா இப்படி வெறுக்கிற? அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்கா? வேணாண்டே ரயா வெளில போ. அப்படி என்ன இருக்கு அந்த பொண்ணுகிட்ட? அழகா இருக்கா, எனக்கு தெரியும், நானும் தானே. கிளம்பு. உங்களை பிடிச்சி தள்ளவே ஆரம்பிச்சிட்டான். அந்த ரூம்ல இருந்து டோர் நாக் பண்ற சவுண்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா உள்ள இருந்து ரித்தி தான்.
சார் என்னை விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு தட்டிட்டு இருக்கீங்க. ஸ்ரேயா பார்க்குறா ஏன் எப்படி தட்டுறா அப்படிங்கிற மாதிரி. பட் பெருசாக அதை கண்டுக்கல. ஜமன் நெக்ஸ்ட் எங்கிருந்து போறியா இல்லையா? ஜமன் உனக்கு என்ன, ட்ரிங்க்ஸ் பண்ணா ஒரு கேர்ள் வேணும் அவ்வளோதானே? மற்ற பொண்ணுங்களா உன் கூட வச்சு என்னால் பார்க்க முடியாது ஜமன். இன்னைக்கு நான் உன் கூட இருக்கேன், என்ன எடுத்துக்கும் அப்படின்னு ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கீங்க. டக்குன்னு பிடிச்சிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? என் கூட ஸ்டே பண்ணதானே சொல்றேன். எங்கிறது கிளம்ப போறியா இல்லையா? ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? எதுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அவ கூட படுத்த மட்டும்தான் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண பலாருன்னு ஆரம்பிச்சிட்டான். இங்க நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க சிக்கி வரா. டோர்ல நீங்க தட்டிட்டு இருக்கீங்க. டோர் ஓபன் பண்ணா நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. ஏய் எதுக்கிட்ட இப்படி அழுற அப்படின்னு அவன் கேட்டு உள்ள வர ட்ரை பண்ணா. நீங்க என்னை விட்டுருங்க சார், சார் ப்ளீஸ் சார், சார் அப்படின்னு வெளியே போக ட்ரை பண்றீங்க. அப்படி உங்களுக்கு தொக்க தூக்கி உள்ள வந்து டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்றான். நீங்க 2 பேரும் இங்க ரூமுக்குள்ள இருக்க ரயா அழுதுட்டே அந்த வீட்டுக்குள்ள வந்து வெளில ஓடுறா. ஜிமன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். சைலண்டா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு டே அப்படியே போதும் வழக்கம் போல காட்ஸ் உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்க வீட்டுல விட்டாங்க. ரயா அவ பெட்ல படுத்துட்டு தேம்பி தேம்பி அழுவுறா. எங்க ரீத்தி பெட்ல படுத்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பட் இங்க ரித்திக்கலாம் பாடிலாம் அவ்வளோ பெயினா இருக்கு. பெட்ல படுத்து உருண்டு உருண்டு அல. ஸ்டொமக்லாம் அவ்வளோ வலிக்குது. எல்லாம் எடுத்து ஸ்டொமக்ல வச்சு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி அப்படி டைட்டா பிடிச்சிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கீங்க. அந்த பெட்ல கிட் இருக்கு, பிரெக்னன்சி கிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதை வேற கையில பிடிச்சிட்டு எப்படி சொல்றது? இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு கூட தெரியல. சிக்கி உங்ககிட்ட ஒரு நாள் ட்ரை பண்றதுக்கு நேம் என்னன்னு கூட தெரியல. சிக்கி உங்களுக்கு மணி கொடுக்குறான், நீங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான், உங்களுக்கு ஹவுஸ் வீடு கொடுத்துருக்கான், நிறைய ஹெல்ப் பண்றான். பட் அதெல்லாம் விட டெய்லி உங்ககிட்ட இதை ட்ரை பண்றான். இதெல்லாம் என்னன்னே தெரியாம நீங்க அவங்க கூட பயத்தோட விருப்பமே இல்லைனாலும் சைலண்டா இருக்கீங்க. இதுல உங்க வயிற்றுக்குள்ள ஒரு பேபி வர இதே நேரத்துல ரியா அடுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. என் ஜிமனுக்கு பிடிக்க மாட்டேந்த. அதுதான் ஜேகே ஜிமன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா. ஜேகேனாலதான் உங்களுக்கு ஜிமனை தெரியும். ஜிமனை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு க்ரஷ், அது அப்படியே டெவலப் ஆகி லவ்வா வந்துருச்சு. அவனை மேடா லவ் பண்றீங்க. அவன் தான் உங்களுக்கு எல்லாமே. அப்படி இருக்கு உங்களுக்குன்னு யாரும் கிடையாது ஜேகேவை தவிர. இப்போ உங்கள்கிட்ட ஜிமன் இவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல ஜிமன் உங்கள்கிட்ட நல்லா பேசியிருந்திருப்பான். பிகாஸ் நீங்க ஜேகேவோட சிஸ்டர் அப்படிங்கிறதுனால நல்லா கேஷுவலா பேசியிருந்திருப்பான். பட் நீங்க அவனை ஒரு மாதிரி பார்க்கறத, அவன்கிட்ட நிறைய வாலண்டரி பண்ணுவீங்க. அது எல்லாமே அவனுக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஜிமன் உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சு நீங்க ஏன் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்கும் போதும் அவன் ஸ்ட்ரிக்டா உங்கள்கிட்ட கேட்டிருப்பான், என்ன நீ லவ் பண்றியா அப்படிங்கிறத. அப்பவே சொல்லியிருப்பீங்க ஆமா அப்படின்னு. டோட்டலா அன்னிலிருந்து தான் உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்போ வரைக்கும் அவாய்ட் பண்றான். உங்களுக்கு ஏன் ஜிமனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படித்தான் ஓடுது. ஜிமன் நீங்க குடிச்சிட்டு இருக்கான், நீங்க பண்ணதுதான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அதை பண்ணா அப்படிதான் இருக்கா அவனுக்கு. பிகாஸ் ஜிமனுக்கு உங்களை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், உங்களை லவ் பண்றான். பட் நீங்க ஜேகேவோட சிஸ்டர், அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கான். அவ்வளவுதான். உங்களை பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்றான். ஐயோ இது 1 ஷாட்டா போடணும்னு நினைச்சா. சரி நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். பை.